Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartment, just rupees 30 lakhs. அனைத்து கட்சி கூட்டமும் நடக்க போறதா தகவல் வந்திருக்கு. நவம்பர் 2ஆம் தேதி இதுக்கு தாவேகாவையும் அழைப்பு விடுத்திருக்காங்கண்ணா. இந்த எஸ்ஐஆர் தாவேகா எப்படி பார்க்குது? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு வாக்காளர் திருத்தம். சார் தானே எஸ்ஐஆர். இந்த சார் பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ளே பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஒன்று காலேஜுக்குள்ளே போகுது, இல்லாட்டி எலெக்ஷனுக்குள்ளே வருது. கரெக்டா? இல்லை, யார் அந்த சார்? யார் இந்த சார்னா? யார் அந்த சார்னு தெரியல, யார் இந்த சார்னு தெரியல. ரெண்டுக்கும் குளறுபடி யாரோ ஒரு ஆள்றது நல்லா தெரியுது. அவர் எதிர்க்கிறாரு சீமானு. எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எதிர்த்து தானே பேசிக்கிறாரு. எஸ்ஐஆர் எந்த சார்? அது அவர்கிட்ட தான் நான் கேட்கலாம். அவர் திடீர்னு ஒரு சாரை எதிர்க்கிறாரு, ஒரு சாரை ஆதரிக்கிறாரு. இல்லை, என்கிட்ட கேள்வி ஒரு விஷயம் நான் கேட்குறேன். எப்படி சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, அவங்களுக்கும் தெரியும் எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஏன் இப்போ அனைத்து கட்சி கூட முன்னாடியே இதுக்கான நடவடிக்கைகளை பண்ணியிருக்கலாம்ல? சரி, இப்பயாவது சாகும்போது சங்கரான்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் இப்பயாவது செய்கிறான்னு வச்சிங்களேன். ஆனால் எனக்கு என்ன கேள்வினாக்கா, இதை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இதற்கு பிறகு திமுக தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக என்ன முன்னெடுப்பு எடுப்பீங்க? இந்த குளத்தூர்லேயே நிறையா போலி வாக்காளர்கள் இருக்கிறதா ஒரு தகவலும் வந்துச்சு. ஒன்றிய அமைச்சரே அதை சொன்னார். முதல்வரோட தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 10,000 15,000 போலி வாக்காளர்கள்லாம் இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருந்தார். சரி, இதை அப்பயே கண்காணிச்சிருக்கலாம். இது இப்போ ஸ்டாலினுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கா, இல்லை பிஜேபிக்கு அதிமுகவுக்கு பயத்தை ஏற்படுத்திருக்குன்னு புரியலையே இந்த மெத்தடாலஜியை. இல்லை, நான் இருக்கிறத சொன்னேன். குளத்தூர்ல இவ்வளோ போலி வாக்காளர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எடுத்துருவாங்கன்னு பயந்துட்டு அனைத்து கட்சி கூட்டமா, இல்லை உண்மையில இருக்கக்கூடிய ஆள் எடுத்துருவாங்கன்னு அனைத்து கட்சி கூட்டமா? ஏரி குளம் பலது காண போச்சா, ஆற்றுலேருந்து பல விஷயங்கள் அப்படியே சுருக்கி போச்சா, சதுப்பு நிலங்கள் அப்படியே குறுகி கொண்டே வருகிறதா? நீங்கள் பார்க்குறீங்களே, எல்லாமே இங்கே தலைகீழாக மாறுவதற்கு யார் காரணம்? அரசும் ஆட்சியாளர்கள். அந்த டிடிஆர் தான் காரணம். அவன் மட்டும் ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தானா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஓ, நான் சொன்னா நம்ப மாட்டீங்களாண்ணே? மழையை ரசிக்கணும், மழையை கொண்டாடணும். வாங்க எங்களோட மாசு கிளம்பி வர சொல்லி பைக்ல ஏற்ற வர. மேகம் கருக்குது அந்த மாதிரி கொண்டாட்டம் கிடையாது. நீ வேற மாதிரி பாட்ட பாடணும் சும்மா சொன்ன. நீ அது இது வேற மாதிரி கொண்டாட்டமா இருக்கு. என் பூமி, என் மக்கள், என் தாய், என் நிலம் அப்படின்ற மாதிரி எண்ணிலே போகிற கொண்டாட்டமா இருக்கு. அந்த எண்ணு நமக்கு வேண்டாம். வேளச்சேரி சதுப்பு நிலத்துக்கு நடுவில் நின்று கொண்டாட கூப்பிடுவோம். எண்ணூர் பகுதி இருக்குல்ல, அதை மறக்கவே முடியாது. அங்கே கொண்டாட கூப்பிடுவோம். இனிமேட்டு கொண்டாட்டமாக இருக்கும். அந்த இடத்துல அவர் நிற்கணும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. நான் எலெக்ஷன் வேறு நெருங்கிட்டு இருக்கு, சட்டமன்ற தேர்தல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அனைத்து கட்சி கூட்டமும் நடக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. நவம்பர் 2ஆம் தேதி இதுக்கு தாவேகாவையும் அழைப்பு விடுத்திருக்காங்கண்ணா. இந்த எஸ்ஐஆரை தாவேகா எப்படி பார்க்குது? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு வாக்காளர் திருத்தம். சார் தானே எஸ்ஐஆர். இந்த சார் பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ளே பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஒன்று காலேஜுக்குள்ளே போகுது, இல்லாட்டி எலெக்ஷனுக்குள்ளே வருது. கரெக்டா? அப்படிதான் இருக்கு. ஆமாம். யார் அந்த சாரு? இதெல்லாம் பதாகை பிடிச்சிட்டு கேட்குற மாதிரி கேட்குறீங்க. இல்லை, யார் அந்த சாரு? யார் இந்த சார்னா? யார் அந்த சார்னு தெரியல, யார் இந்த சார்னு தெரியல. ரெண்டுக்கும் குளறுபடி யாரோ ஒரு ஆள்றது நல்லா தெரியுது. என்ன ஆனால் இதில் அனைத்து கட்சி கூட்டத்தில் நீலாம் ஒரு ஆளா, நேற்று வந்தவன்லாம் இதெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு பனையூர் வரைக்கும் வரீங்க? இல்லை, அவங்களும் அரசியல் கட்சி தானே, மதிக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு நாகரிகங்கிறது வராங்க. இதில் என்னென்ன தப்பு இருக்கு? சரி, இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறா? திமுக அதோட கூட்டணி கட்சி. அதிமுக பங்கேற்காது, பாஜக பங்கேற்காது. நாம் தமிழர் பற்றி இன்னும் தெரியல வராங்களா இல்லையான்னு. நாம் தமிழரும் பங்கேற்காது. அவர் எதிர்க்கிறாருண்ணா சீமானு. எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எதிர்த்து தானே பேசிக்கிறாரு. எஸ்ஐஆர் எந்த சார்? அது அவர்கிட்ட தான் நான் கேட்கணும். அவர் திடீர்னு ஒரு சாரை எதிர்க்கிறாரு, ஒரு சாரை ஆதரிக்கிறாரு. ஆனால் இந்த கூட்டத்திற்கு சீமானும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை, வரமாட்டார். அப்போ நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. யாரெல்லாம் ஜனநாயகத்தின்படி எலெக்ஷன் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள். யாரெல்லாம் இந்த எஸ்ஐஆர் திருத்த சட்டம் தனக்கு சாதகமாக வரும், அது மூலமாக தனக்கு ஓட் பேங்கிங் கிடைக்கும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இதை புறம் தள்ளுவார்கள். அப்போ நீங்கள் இதில் கலந்து கொள்கிற நபர்களை வைத்துக்கொண்டே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, யாரெல்லாம் இதை வேணும்னு நினைக்கிறாங்க, யாரெல்லாம் வேணாம்னு நினைக்கிறாங்கன்ட்டு. ஆனால் இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இதை எந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவார்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது.
என்ன செய்வீங்க சொல்லுங்கள் ஸ்டாலின்? இல்லை, என்கிட்ட அதிகபட்சமாக கேள்வி ஒரு விஷயம் நான் கேட்குறேன். எப்படி சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, ம். அவங்களுக்கும் தெரியும் எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கட்டு, ஏன் இப்போ அனைத்து கட்சி கூட முன்னாடியே இதுக்கான நடவடிக்கைகளை பண்ணியிருக்கலாமே? சரி, இப்பயாவது சாகும்போது சங்கரான்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் வந்து இப்பயாவது செய்கிறான்னு வச்சுங்களேன். ஆனால் எனக்கு என்ன கேள்வினாக்கா, இதை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இதற்கு பிறகு திமுக தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக என்ன முன்னெடுப்பு எடுப்பீங்க? ஏற்கனவே தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிங்க தான் போயிட்டு இதெல்லாம் போய் இறங்க போகிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, பாஜகவும் என்ன கேட்குறாங்கன்னா, சென்ட்ரல்லேருந்து யாரும் வர போகிறது இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிக்கு தான் பண்ண போகிறாங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு பயம் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கடுத்து சார்னாலே பயமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. சார்னா நமக்கு பயம்பா, புரியுதுங்களா? காமன் பீப்புளுக்கு பயம். இந்த இம்ப்ளிமெண்ட் மூலமாக இவர்கள் எந்த திட்டத்தை அரங்கேற்ற போகிறார்கள் உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போது தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு என்ன ஒரு முன்னெடுப்பு எடுக்க போகிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்திற்கும் மடைமாற்றக்கூடிய விஷயமாக இருக்கும், இல்லாட்டி வந்து அது வேறு வடிவத்தில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு போயிடுவீங்க அப்படின்னும் பொழுது, நீங்கள் முதல்ல மோடி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் சிவப்பு கம்பளம் விரிப்பதை இந்த திமுக அரசாங்கம் நிப்பாட்டிக்கணும். இந்த எலெக்ஷனில் வந்து குளறுபடி இருக்குது, போலியான வாக்காளர்கள் வச்சு தான் வந்து அவர்கள் ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரிந்த பிறகும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் உள்ளே வரும் பொழுது பயங்கரமான வரவேற்பு கொடுப்பது என்பது மிக தவறான விஷயம். ரெண்டாவது, இந்த விஷயத்தை நீங்கள் கையாளக்கூடிய விதம் என்னவாக இருக்கும்ன்றதை நீங்கள் வந்து தீர்க்கமாக போடணும். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு விஷயத்தை செய்யுதுனாக்கா, நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இப்போ டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, அது மிகச்சரியாக இருக்கிறதான்றது நீங்கள் உங்கள் சார்பில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேலை செஞ்சுருக்கீங்களா? இல்லை, குளத்தூர்லேயே நிறையா போலி வாக்காளர்கள் இருக்கிறதா ஒரு தகவலும் வந்துச்சு. ஒன்றிய அமைச்சரே அதை சொன்னார். முதல்வரோட தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 10,000 15,000 போலி வாக்காளர்கள்லாம் இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருந்தார். சரி, இதை வந்து அப்பவே கண்காணிச்சிருக்கலாம். இது இப்போ ஸ்டாலினுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கா, இல்லை வந்து பிஜேபிக்கு அதிமுக பயத்தை ஏற்படுத்திருக்குன்னு புரியலையே இந்த மெத்தடாலஜியை. இல்லை, நான் இருக்கிறத சொன்னேன். குளத்தூர்ல இவ்வளோ போலி வாக்காளர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எடுத்துருவாங்கன்னு பயந்துட்டு அனைத்து கட்சி கூட்டமா, இல்லை உண்மையில இருக்கக்கூடிய ஆள் எடுத்துருவாங்கன்னு அனைத்து கட்சி கூட்டமா? இது அவங்ககிட்ட தான் நான் கேட்கணும். இதை இல்லை இது ஏன்னா இந்த குளத்தூர் சப்ஜெக்டை கொண்டு வரும்போது இங்கே ஒரு குழப்பமான ஒரு மனநிலை ஏற்படுது இல்லை. இது எப்படி இருக்குனாக்கா, ஒரு ஊரில் என்ன இருந்துச்சு, சுண்டல் சாப்பிட்டவங்க கையில் என்ன இருந்துச்சு, வா அது பார்த்துட்டிங்களா நீங்களும்? என்ன பாருந்துச்சு, மக்கள் வந்து மனு கொடுத்துருக்காங்க அவங்களோட கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு. அது பார்த்தா கடைசியில் சுண்டல் கடையில் மடிச்சு கொடுத்துருக்காங்கண்ணா. அதிகாரி கையெழுத்து போட்ட பேப்பரு, கிரீன் சிக்னேச்சர் போட்ட பேப்பரு சுண்டல் கடைக்கு வந்திருக்குனாக்கா மனுநீதி ஆட்சி எப்படி இருக்கணும் தெரியுது அவனுக்கு? தஞ்சாவூர்லண்ணா. அவங்க ஊர் தானே? ஆமாம், ரைட், வெல் டன். அப்போது இது மனுவும் நிதியும் பெறக்கூடிய ஆட்சியாகத்தான் இருக்கிறது நம்ம சொன்னோம். ஒன்று ஆற்றுல போடுற, இல்லாட்டி சுண்டல் பேப்பருக்கு வந்து போடுறீங்கன்னும் பொழுது நீங்கள் எப்படி மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றிக்கிட்டீங்கன்னு ஒரு விஷயம் புரியுதில்ல. நீங்கள் வந்து குறை தீர்க்கும் திட்டம்னு சொல்லிட்டு மனு கொடுங்கன்னு சொல்லி வாங்குறதும், அது என்ன அந்த பேப்பர், அந்த மனுக்கு என்ன பேர் வச்சாங்க? உங்களுடன் ஸ்டாலின். என்ன யார் கூட இருக்கார் இப்போ? அவர் சுண்டலோட இருக்கார், கரெக்டா? அது வந்து எப்படியோ தவறுதலாக கூட வந்து அதிகாரிங்க ஏதாவது தவறு பண்ணியிருக்கலாம், தொலைஞ்சிருக்கும். அது வந்து அரசு மேலே ஒரேடியாக நமக்கு குத்தம் சொல்ல முடியாதுல்ல. அரசு அலுவலகத்தில் ஒரு அதிகாரி கிரீனிங்கில் கையெழுத்து போட்டது தொலைஞ்சு போய் சுண்டல் கடைக்காரனுக்கு வந்திருக்கு பாரு. எக்ஸலண்ட். இல்லை, ஏற்கனவே ஒரு ஆற்றுல விழுந்ததா ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. யார் ஆற்றுல? ஓடுற ஆற்றுல தண்ணினே. சரி சரி, அதில் விழுந்துச்சு. இப்போ என்னன்னா சுண்டல் வேற வந்திருக்குன்னு ஒருத்தர் காணொலி வெளியிட்டிருக்காரு. இவ்வளோதான் திமுக. நீங்கள் ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக நம்மளை எப்படி மடைமாற்றி ஏமாற்றி கொண்டே இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம் என்பது நல்லா தெளிவாக புரியுது மக்களுக்கு. அதனால தான் இவ்வளவு பெரிய கரூர் சம்பவம் நடந்த பிறகு மக்கள் தொடர்ச்சியாக விஜயின் பக்கம் நிற்கிறாங்கன்னு. ஏன்னு உங்களுக்கு புரியுதா? அவருக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா கரூரிலிருந்து மக்களை இங்கே அழைத்து வந்தது விஜய்க்கு செட்பேக் ஆகும்னு நினச்சாங்க, பெரிய பேசும்பொருளாகன்னு நினச்சாங்க. கடைசியில் என்னடா நான் அது விஜய்க்கு கூடுதல் பலமாக மாறி இருக்கிறது. ஏன்னா அவர் மீடியாவை உள்ள அனுப்பலை, அதை வைத்து அவர் அரசியல் பண்ணலை, விளம்பரம் தேடலை. ஆனால் அந்த மக்கள் சாட்சியாக என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு சாட்சியாய் நாம் சில சாட்சிகளை காண்பிப்போம் அப்படின்ட்டு. அதுபோலவே வந்து இன்றைக்கி வந்து விஜய்க்கு சாட்சியாக பல சாட்சிகளை காமிச்சு இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் விஜய்க்கு கூடுதல் பலம் கூடிக்கொண்டே போகுதுன்ற பொழுது ரொம்ப நான் உள்ளபடி நான் வந்து ரொம்ப வரவேற்கிறேன். இந்த ஒரு அரசியல் மாற்றத்திற்காகத்தான் அனைவரும் காத்திருந்தோம். இது சரியான எலெக்ஷன் 2026. இந்த 2026 எலெக்ஷனை மக்கள் மிக நேர்த்தியாக கையாண்டு இந்த அரசியல் ஆட்சி மாற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக எல்லாரும் சேர்ந்து பணியாற்றி இவர்களை விரட்ட வேண்டிய வேலை செய்யாமல் போனால் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்படும். தமிழ்நாட்டோட தலையெழுத்தே தீர்மானிக்கக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்து, பாமரனுடைய தலையெழுத்து, விவசாய தலையெழுத்து, பெண்கள் தலையெழுத்து, குழந்தைகள் தலையெழுத்து, இயற்கை கனிம வளங்கள், நம் நாட்டுடைய மேப்பே இப்போ வரைதளமே மாறிக்கொண்டு வருகிறது. அத்திப்பட்டி கிராமம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், அது மாதிரி காணா போயிருமானே? பலது காணா போயிடுச்சு தம்பி. பல ஏரி கொலைகள், ஏரி குளம் பலது காணா போச்சா, ஆற்றுலேருந்து பல விஷயங்கள் வந்து அப்படியே சுருக்கி போச்சா, சதுப்பு நிலங்கள் அப்படியே குறுகி கொண்டே வருகிறதா? நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? எல்லாமே இங்கே வந்து தலைகீழாக மாறுவதற்கு யார் காரணம்? அரசும் ஆட்சியாளர்களும். அந்த டிடிஆர் தான் காரணம்.
அவன் மட்டும் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தானா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. டிடிஆர் ஏதோ ட்ரெயினில் போறாரு, அவர் ஏன்னா இங்கே எழுக்கிறீங்க? அவர் செஞ்ச தப்பு இன்னைக்கு எது வரைக்கும் வந்து நிற்கிது பாரு. இதையும் இனிமேட்டும் மாத்தாம விட்டுட்டோன்னு வச்சுக்கேன். எனக்கு எந்த டிடிஆர்னு எனக்கு தெரில, நீ யாரையோ சொல்றீங்க. சரி ரைட். அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி கேட்கணும்னா என்னன்னா, திரு விஜய் அவர்கள் நிவாரணமாக ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்தாரு. அதில் ஒரு பெண்ணு வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஆறுதல் தெரிவிக்கணும்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறார். என் கேள்வி என்னன்னா, தீபாவளிக்கு முன்னாடி 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு, அப்போவே சொல்லியிருக்கலாமேண்ணா. அப்போ ஏன் ஆறுதல் கூட்டம் நடக்கும்போது அன்றைக்கி சொன்னாங்க அதை? இல்லை, அது நம்ம பெருசாக விமர்சிக்க வேண்டாம். ஏன்னா அதுக்குள்ளே பெரிய அரசியல் கலந்துருக்கிறதுன்றதை நான் கேள்விப்பட்டேன். அது நான் விமர்சிக்கலை, இது ஒரு சந்தேகம். இது ஒரு என் மனசில் எழுந்த சந்தேகத்தை கேட்குறேன். இல்லை, எது எப்படியோ உறவுகளை பறி கொடுத்தவர்கள் சரி ஒருத்தர் வருத்தத்திலே இருக்கான்னு கூட எடுத்துப்போமே. நம்ம வந்து அதை பெருசாக இன்றைக்கி அதை அரசியலாக விமர்சிக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன் கொடுத்தாங்க, யார் கொடுக்க சொன்னாங்களா, வச்சாங்களா, அந்த ஆர்குமெண்ட் நமக்கு வேண்டாம். அவர்கள் வருத்தத்திலிருந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம். அந்த உள்ளபடி அதுதான் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தளபதி விஜய் அவர்கள் கரூருக்கு போகும்பொழுது அவர் சந்திப்பார். கரூருக்கு நிச்சயமாக வரேன்னு இருக்கார். தம்பி கண்டிப்பாக கரூருக்குள்ளே கால் வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அன்றைக்கு சந்திப்பார், அன்றைக்கு ஆசுவாசப்படுத்துவார். அன்றைக்கு அவர்களுக்கு மறுபடியும் 20 லட்ச ரூபா கொடுக்கப்படும். அவர்களுக்கு தேவையான எல்லா நிதி உதவியும் கொடுக்கப்படும். அவர்களை தத்தெடுக்கக்கூடிய வேலை, இந்த குடும்பத்தை தத்தெடுக்கக்கூடிய வேலை நிச்சயமாக தாவேகா செய்யும். இதில் நான் அரசியல் செய்ய விரும்பவில்லை, தாவேகாவும் செய்யாது. புரியுதுங்களா? இதை வைத்து அரசியல் செய்கிறவன் செஞ்சுக்க. ஆனால் ஒரு வழியாக அந்த முந்தா புயல் வந்து கரையை கடந்துருச்சு. சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சுது, நைட்லாம் சரியான மழை. இதை பற்றி தான் அமைச்சர் மா சுப்பிரமணியம் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொல்லியிருந்தாரு. மழை பார்த்தா நம்ம பயப்படக்கூடாது. மழைக்கும் மழைக்கு என்ன சம்பந்தம்? மா சுப்பிரமணியம்ண்ணே. இல்லை, அதான் மாசுக்கும் மலைக்கு என்ன சம்பந்தம்ண்ணே? இல்லை, அவர் மாவட்ட செயலாளராக இருக்கார், ஒரு எம்எல்ஏவாக இருக்கார், அமைச்சராக இருக்கார். இது எப்படி நீங்கள் கேட்கலாம்? ஆனால் சம்மந்தம் இருக்குது, எல்லாத்தையும் பேசலாம். என்ன சொல்லியிருக்காரு? மழையை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது, அதை ரசிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அரபு நாட்டிலலாம் மழையை பெய்ய மாட்டோம், கடல் நீரையே வந்து நம்பி இருக்காங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காருண்ணே மாசுவா. ஆமாம், மழையை ரசிக்கணுமா? ஆமாம், அப்படிலாமா சொல்லியிருக்காரு? ஆமாண்ணா, நான் வேணா காட்டவா? விஷயமும் இல்லை. மோந்தான் புயலுக்கு வருகிற இந்த மழை மிதமான மழை, இந்த மழையை நம்ம ரசிக்கணும், மகிழ்ச்சியா அதை கொண்டாடணும். மழை இல்லைன்னா, மழை இல்லாம அரேபிய நாடுகள், ஏராளமான நாடுகள் வெறும் கடல் நீரை நம்பியே வாழ்க்கையை ஓட்டிருக்காங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்களாண்ணே? மழையை ரசிக்கணும், மழையை கொண்டாடணும். வாங்க எங்களோட. மாசு கிளம்பி வர சொல்லி பைக்ல ஏத்து வர. மேகம் கருக்குது அந்த மாதிரி கொண்டாட்டம் கிடையாது. நீ வேற மாதிரி பாட்ட பாடின சும்மா சொன்ன. நீ அது வந்து இது வேற மாதிரி கொண்டாட்டமா இருக்கு. என் பூமி, என் மக்கள், என் தாய், என் நிலம் அப்படின்ற மாதிரி எண்ணிலே போற கொண்டாட்டமா இருக்கு. அந்த எண்ணு நமக்கு வேண்டாம். எந்த எண்ணு எனக்கு தெரியலப்பா. சரியா? எனக்கு தெரியாது. நான் சொல்றது மழையை கொண்டாடணுன்ட்டார்ல, மாசு தூக்கி பைக்ல உட்காரவை. நம்ம கூட பைக்ல ஏறி உட்காந்து அந்த அந்த சாக்கப்சர் உடஞ்சி பொருளுக்கு டடக்கு 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 டடக்குன்னு போகுதுல, ஆணின் வலி என்னன்றது அன்னைக்கு தெரியும் அவருக்கு. அப்படி தூக்கி தூக்கி போடும்போது உயிர் நாடி படுற பாடு இருக்குல்ல, அது நமக்கு தான் தெரியும். இவர் வந்து கொண்டாடணுமாம்ல. ஏய், இதுக்கு இந்த மலையை கொண்டாடுறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இதை கொண்டாடி சாலையில் போய் கொண்டாடி முடிக்கும் போதே நம்ம வந்து மருத்துவ பயனாளிகளாக மாறிடுறோம். அப்படிதான் சொன்னாரு. நோயாளி மருத்துவ பயனாளி. எந்த விதமான மருத்துவ பயனாளி தெரியுது அவனுக்கு? நேற்று கூட மருத்துவ கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும். வாங்கி அவர் ஏத்து வண்டியில, அவரை வண்டியில ஏத்துட்டு இந்த குண்டு உள்ளியா ரோட்ல இப்படி டடக்கு டடக்கு டடக்குன்னு போகுதுல, போய் கொண்டாடுவோம். எவ்வளவு ஒரு ஒரு விஞ்ஞானி இறந்தார்னா, அரபு நாடுகள்லாம் மழையே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இங்க வந்து நம்ம சரி ரைட்டு, மழை தண்ணி வந்துச்சு, தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கும் உனக்கு வழி கிடையாது, தண்ணியே வெளியே அனுப்புறதுக்கும் உனக்கு துப்பு கிடையாது. கரெக்டா? எப்படி இல்லை, அதான் அடையார் முகத்துவாரெலாம் தூர்வாரி இருக்காங்க. 40,000 கண்ணாடி கூட போகணும், அவர் தான் சொன்னார். எங்கே போகுமா? கடலில் போய் சேரும். போச்சா? இன்னும் மழையே வரலண்ணா. இந்த 3-4 மணியில் முச்சந்திக்கு வந்தது. போன முறை ஒரு மழை வந்து ஒரு தூய்மை பணியாளர் இறந்து போனது. இந்த முறை மழை தண்ணீர் தேங்கி நின்று ஒரு குழந்தை இறந்தது. ஊர் முழுக்க வந்து எவ்வளவு வந்து குண்டும் குழியுமா இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லையா? மழையை கொண்டாடுவதுன்னு சொல்கிறாருனாக்கா, அவர் தண்ணியை கொண்டாடுங்கன்னு சொன்னாக்கா உங்கள் ஆட்சியில் நம்ம கொண்டாடலாம். தீபாவளி கலெக்ஷனும் பயங்கரமாக இருந்துச்சு, இட்லி கடை வரதெல்லாம் தாண்டிச்சு. கரெக்டா? 750 கோடி. சரி, மாசு நம்ம இன்வைட் பண்ணுவோம். விளையாட்டு சொல்லு தம்பி. மாசு சொன்ன அந்த வார்த்தையை மாசு அவர்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏதோ இன்னையோட மழை காலம் முடிஞ்சிட்டு நினப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இனிமேட்டு தான் ஸ்டார்ட்டே ஆக போகுது. ஒவ்வொரு மலைக்கும் கொண்டாட்டத்துக்கும் உன்னை கூப்பிடுவேன், நீ வந்து நிற்கணும் எங்களோட.
கரெக்டுங்களா? கண்ணகி நகர்லேருந்து கொண்டாட கூப்பிடுவோம், ஓஎம்ஆர்லேருந்து கொண்டாட கூப்பிடுவோம், இந்த பக்கம் வலசைவாக்கம் விரும்பாக்கம் ரோட்லேருந்து கொண்டாட கூப்பிடுவோம், குன்றத்தூர்லேருந்து கொண்டாட கூப்பிடுவோம், நார்த் மெட்ராஸில் கொண்டாட கூப்பிடுவோம், குறிப்பாக வேளச்சேரி சதுப்பு நிலத்துக்கு நடுவில் நின்று கொண்டாட கூப்பிடுவோம், எண்ணூர் பகுதி இருக்குல்ல, அதை மறக்கவே முடியாது, அங்கே கொண்டாட கூப்பிடுவோம். இனிமேட்டு கொண்டாட்டமாக இருக்கும், அந்த இடத்துல அவர் வந்து நிற்கணும். சரிங்களா? மாசு வந்து அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்கணும். அவருக்கு ஏதேனும் உற்சாகபானம் தேவைப்படும் பொழுது நம்ம இளநீ மோர்லாம் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இது அடிக்கிற குளிரில் இளநியான வேற என்ன சூடாக ஏதாவது கொடுத்தா கூட பரவாயில்ல. காஃபி டீ சூடாக காஃபி டீ எதாவது கொடுத்தா பரவாயில்ல. சரி, அவங்களுக்கு அது பிடிக்காது தம்பி. வேற என்ன தானே பிடிக்கும் தம்பி? மாசு அந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸ் ஆனாலும் தம்பி, அவர் இந்த மாதிரி காஃபி டீலாம் குடிக்க மாட்டார். இளநீர் மோர் அது போல் சாப்பிடக்கூடிய நபர். நம்ம அவரை கொண்டாட்டத்திலேயே இனிமேல் நம்ம வச்சுக்க போகிறோம். 2 மாதம் அவர் கூட நம்ம கொண்டாடுறோம், எல்லா இடத்துலையும் அவரை கூப்பிடுறோம். சரிங்களா? செலிப்ரேஷன் வித் மாசுவா? செலிபிரிட்டி தம்பி, ரெயின் செலிபிரிட்டி மாசு பாருங்கள் நீங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து தென் தமிழகத்துக்கு வந்து சுற்றுப்பயணம்லாம் போயிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்காசின்னு நினைக்கிறேன், அங்கே வந்து சிலம்பம் சுற்றினாருண்ணா. பார்த்தீங்களா அதை அந்த காட்சிலாம்? மாணவிகளோட சிலம்பம் சுற்றினாரா கம்பு சுற்றினாரா? கரெக்டாக சொல்லு. அதான சிலம்பம். சிலம்பம் சுற்றுறது வேற, கம்பு சுற்றுறது. சரி, நான் கம்பு சுற்றினாருண்ணா, அது பேர் சிலம்பம். அந்த கலை பேர் சிலம்பம். நல்லா தெளிவாக சொல்லு. சிலம்பம் சுற்றினாரா கம்பு சுற்றினாரா? கம்பு தானே சுற்றினார். அவ்வளோதான். ஏன் சிலம்பம் சுற்றினார்னு எல்லாரும் பெருமை பேசுகிறேன். அந்த கலை இல்லை, அதுக்காக சொன்னேன். கம்பு சுற்றுறது பேர் கலை, அதான் சிலம்பம், அதான் சொன்னேன். இது அந்த கலையே கலை, இவர் சுற்றினது. கரெக்டா? எப்படி சுற்றிட்டு இருந்தார்? அவர் வயதிற்கு மூப்பாயிருச்சு, அவரால் சுத்த முடியல, ஏதோ அவரால் முடிஞ்சதை கம்பு சுற்றினார். 4.5 வருஷமாக இங்கே உட்காந்து சுற்றினார் ஆட்சியில். இப்போ அங்கே போய் ரோட்டில் இன்னும் சுற்றி காமிச்சிருக்காரு. நம்ம அதை அப்படி தான் பார்க்குறோம். அது ஒன்றும் பெரிய சிறப்பானது இல்லை. ஆனால் பள்ளி பிள்ளைகளை வந்து நீங்கள் ரோட்டில் நிப்பாட்டுறது என்பது இது வந்து முதல்ல இது அஃபென்ஸா இல்லையான்றதை இப்போ சட்ட வல்லுநர்கிட்ட கேட்கலாம். முதல்வரை வரவேற்கிறாங்கல்ல மாணவிகள், தப்பா? முதல்வரை வரவேற்பதற்கு பள்ளி பிள்ளைகளை, கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளை இப்படி நிற்க வைப்பதற்கு சட்ட விதிமுறையில் இடம் இருக்கா? சொல்லுங்க. இது வந்து சட்ட விதிமுறைக்கு அரசாங்க பள்ளி குழந்தைகளை ரோட்டில் நிப்பாட்டி முதல்வரை வரவேற்கிறதுக்கு நிப்பாட்டுவதற்கு அனுமதி இருக்கா? வெயில்ல இருக்கிற மாதிரி தெரியலண்ணா. நம்ம வழக்கறிஞர்கள்ட்ட இப்போ கேட்போம், இது எந்த அளவுக்கு சட்டத்திற்கு உகந்தது? நீங்கள் வந்து விஜய் அவர்கள் ரோட்டில் போனால் மட்டும் கையை தூக்காத, கால் தூக்காத, ரோட் ஷோ பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்ட்டு நீங்கள் போகும்போது குழந்தை பிள்ளைகளை ரோட்டில் நிற்க வைக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டு அங்கே இறங்கி வந்து கம்பு சுற்ற வேண்டியது, இதெல்லாம் வந்து ஆகாத வேலை. நீங்கள் உங்களுக்கு வரலைன்னா தயவு செஞ்சு விட்டுறணும். ஆட்சியும் ஒழுங்காக நடத்த வரல விட்டுருங்கன்னா விட மாட்டீங்க, கம்பு சுத்தம் வரல விட்டுருங்கன்னா விட்டுற மாட்டீங்க. இவரோட என்ன செய்யுது? ஏற்கனவே ஒரு வாட்டி வேலூர்னு நினைக்கிறேன், வந்து உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை பற்றி கேட்குறாங்க அமைச்சர் துரைமுருகன்ட்ட, என்ன ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டு நீங்கள் இந்த முகாம் நடத்துறீங்க, 6 நாளாக லீவ் விட்டால் பள்ளி கல்விலாம் ஒன்றும் ஆயிராது அப்படின்ற மாதிரி ஒரு பேசினதாகவும் செய்தியெல்லாம் வந்துச்சுன்னா, அதுக்கே வந்து நிறைய பேக் ஃபயர் ஆச்சு. ஸ்கூலுக்கே பக்காவாக ஃபுல்லாக லீவ் விட்டாங்கல்ல. எத்தனை ஸ்கூல் மொத்தம் இந்த அரசாங்கத்தினால மூடப்பட்டது? 200 பள்ளி மேலே நினைக்கிறேன் இந்த ஆட்சியில். ஆமாம். நீங்கள் வந்து கல்வியை பற்றியோ அல்லது மாணவர்கள் நலன் பற்றியோ இருக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்கள்ட்ட நீங்கள் கேட்பது என்பது சாலச்சிறந்தது கிடையாது. ஏன்னா அவர்லாம் வந்து 1000 ரூபா வாங்கிக்க, ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கன்னு சொன்னார். இப்படி ஒரு அமைச்சர் நமக்கு தேவையா? ஆனால் இந்த ஆட்சியில் தானே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்குறாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் தான் ஃபுல்லாக இறங்கி கவனிக்கிறாரு பள்ளி கல்வியை பற்றி. எங்கே இறங்கி? பள்ளி மாணவர்களோட கல்வியை பற்றினா அவர் தான் வந்து அக்கறையாக கவனிக்கிறாரு. என்ன கவனிச்சார்? ஒன்று சொல்லு. இல்லை நீ சொல்லு. நிறைய இருக்கு. என்ன கவனிச்சார் சொல்லு. பள்ளியெல்லாம் ஆய்வுலாம் பண்ணியிருக்காருண்ணா. குழந்தைகள் மேலே கை வைக்கும் போது கவனிச்சாரா? பள்ளி பிள்ளைகள் மீது வந்து பாலியல் வன்புணர்வு நடக்கும்போது கவனிச்சாரா? ஸ்கூலில் நிறைய பிள்ளைங்களை வந்து பாத்திரம் வளர்க்குறது, ஸ்கூலில் கட்டட வேலை செய்கிறதுலாம் அப்போல்லாம் கவனிச்சாரா? 207 ஸ்கூலு மூடி இருக்கு. அப்போ நீங்கள் கவனிச்சிங்களா? அதை என்ன கவனிச்சிங்க சொல்லுங்கள். இல்லை ஆய்வுலாம் பண்ணார், அதுக்காக சொன்னாங்க. என்ன ஆய்வு சொல்ல? சரி அதையாவது சொல்லு, என்ன ஆய்வு பண்ணார்? இந்த பாஸ் பர்சன்டேஜ்லாம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில், மாணவர்களோட தேர்ச்சி விகிதம்லாம் அதிகமாக இருக்குது, அரசு பள்ளி சேர்க்கை அதிகமாக இருக்குது. ஆனால் பள்ளி வேணால் மூடிருக்கலாம்னா சேர்க்கை அதிகமாக ஆரம்பத்திலே சொன்ன உங்கள் சேர்க்கை சரியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. என்ன சேர்க்கை அதிகமாக இருக்குது? ஏன்டா 207 ஸ்கூலை மூடிட்டு என்ன சேர்க்கை அதிகமாக இருக்குது சொல்லு தம்பி. அவர் அன்பில் மகேஷ் இந்த விஷயத்தை செஞ்சார், அதன் மூலமாக ஒரு ட்ரெண்ட் ஆனார்னா என்ன ஆனார் சொல்லுங்கள். படித்து சொன்னேன் கேட்டிங்களா? அதுவும் ஒரு படிப்பு தானே. என்னது சொல்கிறாருல, அது ஒரு அட்வைஸ் பண்ணுறாருண்ணா. அது வந்து நம்ம கொச்சையா எதுக்கு நீங்கள் அப்படி எடுத்துக்கிறீங்க? அவர் ஒரு அட்வைஸ் பண்ணாது, அப்படி தான் எடுத்துக்கணும். அதை போயிட்டு ட்ரெண்டிங்காக ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி தப்புன்னு நான் ஆக்குனேன். ஜீவா சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். அதை வேற ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி ஒரு விஷயமா சொல்கிறேன். அவரே அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தாரு. என்னன்னுமா? அது உணர்ச்சி அதிகமாகி உணர்ச்சி அதிகமாயிருச்சா? இருக்குண்ணே அவர் சொன்னது. ஆனால் அவர் சொன்னது சொல்கிறேன். என்ன உணர்ச்சி அதிகமாச்சு? உணர்ச்சி அதிகமாகி அறிவு கம்மியாக இருந்தால் அது மரத்துக்கு சமம், இல்லை அறிவு அதிகமாக இருந்து உணர்ச்சி கம்மியாக இருந்துச்சுன்னா விலங்குக்கு சமம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம்லாம் கொடுத்துருந்தாரு. என்ன உணர்ச்சியை பற்றி பேசுறீங்களா? எதுவும் உருப்படியாக பேசுகிற மாதிரி தெரியல எனக்கு. என்ன உணர்ச்சி இது?
மனுஷனா மனுஷனா பாருங்கன்ற மாதிரி சொல்றாருண்ணா. அவர் உணர்ச்சி தான் அது, அது உணர்ச்சியின் வெளிப்பாடு அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துருந்தாருண்ணா. கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்கடான்றதுக்கு அது அதான் அர்த்தம். புரிஞ்சிடும் மக்களுக்கு. நிறைய விஷயம் பேசணும், அரசியல் சம்மந்தமாக சமூக நிகழ்வு பற்றி நம்ம பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. நன்றி தம்பி.